ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம 5த் கொஸ்டின், 6த் கொஸ்டின் ஃப்ரம் எக்சர்சைஸ் 3.1 தான் டாக்கிள் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம பழைய வீடியோல என்ன பார்த்தோம்னு சொல்லிட்டேன். ஸோ பழைய வீடியோல நம்ம இதான் சால்வ் பண்ணோம். 4த் கொஸ்டின் ஃப்ரம் எக்சர்சைஸ் 3.1 கம்ப்ளீட்டா முடிச்சிட்டோம். ஸோ அந்த வீடியோ பார்க்கலன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கு வீடியோக்கு வாங்க. ஸோ இன்னைக்கு வீடியோ நான் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஸோ 5th கொஸ்டின்ல ஸ்டார்ட் பண்ணலாம். ராணி பாட்ட இதான் கொஸ்டின் கொடுத்துருக்கான். கொஸ்டின் வாசிக்கிறேன் ஃபர்ஸ்ட்னா. ஸோ என்ன கொடுத்துருக்கான்னா, ராணி பாட் செட் ஆஃப் பேங்கிள்ஸ் ஃபார் rupees 310. ஹர் நெய்பர் லைக் இட் மோஸ்ட். ஸோ ராணி சோல்ட் இட் டு ஹர் ஃபார் 325. ஃபைண்ட் த ப்ராஃபிட் ஆர் லாஸ் டு ராணின்னு கேட்டிருக்கான். ஸோ ராணி எவ்வளோ ரூபாய்க்கு வாங்கினாங்க இதை? ஸோ ராணியோட காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ? ராணி காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ? ₹310. ஸோ 310 ரூபாய்க்கு வாங்கிட்டு செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ? 325. ஸோ செல்லிங் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு 325. எவ்வளோ ரூபாய்க்கு வித்தாங்க? ₹325. அவ்வளோதான். இவ்வளோ யோசிச்சா போதும். மற்ற எந்த இன்ஃபர்மேஷனுமே தேவையில்லை. ஸோ செல்லிங் ப்ரைஸ் இஸ் கிரேட்டர் தேன் காஸ்ட் ப்ரைஸ். உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது. எவ்வளோ ரூபா? ஹவு மச்? ஸோ 325 minus 310 என்ன வரும் உங்களுக்கு? ₹15 வரும். பை ₹15. ₹15. ஸோ ப்ராஃபிட் தான். சின்ஸ் செல்லிங் பிரைஸ் இஸ் கிரேட்டர் தென் காஸ்ட் பிரைஸ்னாலே ப்ராஃபிட் தான். அது உங்களுக்கு தெரியும். பை ஹவு மச்னு கேட்டீங்கன்னா ₹15 அவ்வளோ. ஸோ ஃபைன் த ப்ராஃபிட் அவன் கேட்டிருக்கான். ஃபைன் த ப்ராஃபிட் ஆர் லாஸ். நம்ம ப்ராஃபிட் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ எவ்வளோ ப்ராஃபிட்னு கண்டுபிடிச்சிட்டோம். பை ₹15 கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ ப்ராஃபிட் ஈக்குவல் டு ₹15 போட்டுடலாம். அவ்வளோதான். ஈக்குவல் டு ₹15 அவ்வளோதான். ஸோ 5th கொஸ்டின் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம அடுத்த கொஸ்டின் போகலாம். அதுக்கு முன்னாடி நான் இது ஸ்பேஸ் நல்லா கிளியர் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இதை அழிச்சிடுறேன். இன்னும் நல்லா கொஞ்சம் கிளியர் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். ஸோ இப்போ 6th கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கான்? சுகன் பாட் அ ஜீன்ஸ் பேண்ட் ஃபார் ₹750. இட் டிட் நாட் ஃபிட் ஹிம். ஹி சோல்ட் இட் டு ஹிஸ் ஃப்ரெண்ட் ஃபார் ₹710. ஃபைண்ட் த ப்ராஃபிட் ஆர் லாஸ் டு சுகன். ஓகே, அவன் ஒரு ஜீன்ஸ் பேண்ட் வாங்கியிருக்கான். சுகன் ₹750 கொடுத்து வாங்கியிருக்கான். ஸோ காஸ்ட் ப்ரைஸ் ஈக்குவல் டு ₹750. ₹750 கொடுத்து வாங்கிட்டு எவ்வளோ ரூபாய்க்கு வித்துருக்கான் ஐயா? ₹710 வித்துட்டாரு. ஸோ செல்லிங் ப்ரைஸ் ஈக்குவல் டு 710. இப்போ லாஸா ப்ராஃபிட்டா லாஸா? பேசிக்கா செல்லிங் ப்ரைஸ் இஸ் லெஸ் தேன் காஸ்ட் ப்ரைஸ். சின்ஸ் செல்லிங் ப்ரைஸ் இஸ் லெஸ் தேன் காஸ்ட் ப்ரைஸ், லாஸ் தான். ஏன்னா ₹750 வாங்கிட்டு வெறும் ₹710 வித்துட்டான். ஸோ ₹40 நஷ்டம் அவனுக்கு ஆக்சுவலா. ஸோ சின்ஸ் செல்லிங் காஸ்ட் ப்ரைஸ் இஸ் கிரேட்டர் தேன் செல்லிங் ப்ரைஸ், லாஸ் பை ஹவு மச்? ₹40. ஏன்னா 750க்கும் 710க்கும் டிஃபரன்ஸ் வந்து 40. ஸோ லாஸ் ஆஃப் ₹40. ஸோ ₹40 அவ்வளோ. ஸோ ஃபைன் த ப்ராஃபிட் ஆர் லாஸ் தான் கேட்டிருக்கான். லாஸ் ஈக்குவல் டு ₹40 போட்டுடலாம் நீங்கள். லாஸ் ஈக்குவல் டு ₹40 அவ்வளோதான். ஸோ இதோட 6th கொஸ்டின் முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம அடுத்த 7th கொஸ்டின் போயிடலாம். ஓகே, 7th என்ன கொடுத்துருக்கான்? சோமு பாட் அ செகண்ட் ஹேண்ட் பைக் ஃபார் 28,000 அண்ட் ஸ்பெண்ட் 2,000 on its repair. He sold it for 30,000. Find his profit or loss. ஓகே, இல்ல இந்த ஸ்பெண்ட் 2,000 on its repairனு கொடுத்துருங்க. இதுதான் உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். இது வந்து எக்ஸ்ட்ரா எக்ஸ்பென்ஸ்னு சொல்லுவாங்க, இல்ல ஓவர் ஹெட் எக்ஸ்பென்ஸ்னு சொல்லுவாங்க. நான் வெறும் எக்ஸ்ட்ரா எக்ஸ்பென்ஸ்னு சொல்றாங்க. இதுவும் இந்த எக்ஸ்பென்ஸும் வந்து காஸ்ட் பிரைஸ்ல தான் இன்க்ளூட் ஆகும். இதுவே காஸ்ட் பிரைஸ்ல இன்க்ளூட் ஆயிடும். ஸோ 28,000 வாங்குறாருல, பிளஸ் எக்ஸ்ட்ரா எக்ஸ்பென்ஸ் ஈக்குவல் டு காஸ்ட் பிரைஸ். அவ்வளோதான். இந்த எக்ஸ்ட்ரா எக்ஸ்பென்ஸ் நம்ம சம்டைம்ஸ் ஓவர் ஹெட் எக்ஸ்பென்ஸ்னு சொல்லுவோம். நான் சும்மா சிம்பிள் டேர்ம்ஸ்ல எக்ஸ்ட்ரா எக்ஸ்பென்ஸ்னு சொல்றேன். அவ்வளோதான். ஸோ 28,000 plus 2,000 ஈக்குவல் டு காஸ்ட் பிரைஸ். ஸோ எவ்வளோ வரும் இப்போ உங்களுக்கு? சிபி ஈக்குவல் டு 28,000 plus 2,000 which is nothing but 30,000. ஸோ 30,000 தான் உங்களுக்கு காஸ்ட் பிரைஸ். காஸ்ட் பிரைஸ் ஈக்குவல் டு 30,000. ₹30,000 வாங்குறாரு கிட்டத்தட்ட. ₹28,000 வாங்கிட்டு 2,000 ரிப்பேர்னா 30,000 வாங்குற மாதிரி தான் அர்த்தம். ₹28,000 வாங்கிட்டு 2,000 ரிப்பேருக்கு ஸ்பெண்ட் பண்றாருன்னா அவர் பேசிக்கா ₹30,000 ஒரு பைக் வாங்குறாருன்னு அர்த்தம். அப்புறம் எவ்வளவு ரூபாய்க்கு விற்கிறாரு? ஹி சோல்ட் இட் ஃபார் 30,000. ஸோ சிபி ஈக்குவல் டு எஸ்பின்னு அர்த்தம். சின்ஸ் சிபி ஈக்குவல் டு எஸ்பி, ₹30,000 வாங்கிட்டு ₹30,000 விற்கிறாருன்னா அப்ப என்ன அர்த்தம்னா முட்டாள்னு அர்த்தம். டைம் வேஸ்ட்னு அர்த்தம். ப்ராஃபிட் உள்ள லாஸ். ஓகே, ரொம்ப முட்டாள் இல்லை ஆக்சுவலா. நஷ்டத்துல போகாத வரைக்கும் அது புத்திசாலித்தனம் தான். ஸோ அந்த இடத்துல பார்த்தா முட்டாள் நான் கூப்பிடக்கூடாது. டைம் வேஸ்ட் பேசிக்கா. ஸோ நில் போட்டுடலாம். நெய்தர் ப்ராஃபிட் நார் லாஸ். ஸோ நில் நான் போட்டுறேன். ப்ராஃபிட்டும் இல்லை, லாஸும் இல்லை. ஸோ நெய்தர் ப்ராஃபிட் நார் லாஸ். நெய்தர் ப்ராஃபிட் நார் லாஸ். நெட் டிரான்சாக்ஷனே இல்லை அது பேசிக்கா. ₹10,000 வாங்கிட்டு ₹30,000 விற்கிறீங்கன்னா என்ன அர்த்தம்? ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே நடக்கலன்னு அர்த்தம். அவ்வளோதான். நெல் அடிச்சிடறேன், இதையும் அழிச்சிடறேன். அவ்வளோதான். ஓகே, நம்ம 8th கொஸ்டின் போகலாம். ஓகே, இப்போ 8th கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கான்? முத்து ஹேஸ் அ கார் worth of ₹850,000. He wants to sell it at a profit of ₹25,000. ஸோ ப்ராஃபிட் அவர் ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. வாட் ஷுட் பி த செல்லிங் பிரைஸ் ஆஃப் த கார்? ஸோ 25,000 ப்ராஃபிட் வரும்னா செல்லிங் பிரைஸ் எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணணும்னு கேட்குறான். அவ்வளோதான். ஸோ வேற கலர் வேணா எடுத்துக்கிறேன், கொஞ்சம் ஸ்பேஸும் கிளியர் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். ஸோ இப்போ கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் வேணா ஸ்பேஸ் கிளியர் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ ரொம்ப கரெக்டாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் அவர் என்ன சொல்றாருன்னா,
காஸ்ட் பிரைஸ் ஈக்குவல் டு 8,50,000 இதான் இருக்கும். இதான் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன். ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் நம்ம எழுதிடணும் எக்ஸ்பிளிசிட்டா, அதை நோட்ல எழுதிடணும். அப்புறமா தான் நம்ம ப்ரொசீடே பண்ணணும். அண்ட் ஹி வாண்ட்ஸ் டு செல் இட் அட் ப்ராஃபிட் ஆஃப் 25,000. ஸோ ப்ராஃபிட் அவர் எதிர்பார்க்குற ப்ராஃபிட் வந்து 25,000. ஸோ அப்படியே எழுதிருங்க நீங்க. ப்ராஃபிட் ஈக்குவல் டு ருபீஸ் 25,000. செல்லிங் பிரைஸ் எவ்வளோன்னு கேட்குறாரு. செல்லிங் பிரைஸ் நமக்கு தெரியாது, அன்னொன்னு. ஸோ இந்த ரெண்டு இதை பேசிக்கா இந்த ரெண்டுத்தை வச்சு நம்ம கண்டுபிடிச்சலாம். செல்லிங் பிரைஸ் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் வச்சு நம்ம கண்டுபிடிச்சலாம். இந்த ரெண்டு ஈக்குவேஷன், இந்த ரெண்டு வேல்யூ வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ என்ன பண்ணணும்னா நம்ம இதை அழைச்சிடறேன் எல்லாம். என்ன பண்ணலாம்? பேசிக்கா ப்ராஃபிட்னா என்ன அர்த்தம்? செல்லிங் பிரைஸ் ஷுட் பி கிரேட்டர் தேன் காஸ்ட் பிரைஸ். அப்பதான் ப்ராஃபிட் வரும் உங்களுக்கு. ஸோ செல்லிங் பிரைஸ் இஸ் கிரேட்டர் தேன் காஸ்ட் பிரைஸ் பை ஹவு மச்? பை 25,000 rupees. பை ருபீஸ் 25,000. அப்பதான் உங்களுக்கு ப்ராஃபிட் வரும். ப்ராஃபிட் ஆஃப் 25,000 வரணும்னா என்னன்னா செல்லிங் பிரைஸ் ஷுட் பி கிரேட்டர் தேன் காஸ்ட் பிரைஸ் பை 25,000 rupees. ஸோ காஸ்ட் பிரைஸ் எவ்வளோ? 8,50,000. இப்போ செல்லிங் பிரைஸ் ஷுட் பி கிரேட்டர் தேன் 8,50,000 பை 25,000 rupees. ஸோ 8.5 lakhs பிளஸ் 25,000. அதான் ஆன்சர். பிளஸ் 25,000. ஸோ என்ன வரும்னா 8,75,000 வரும். இதான் ஃபைனல் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் 8. ஸோ எஸ்பி ஷுட் பி ஈக்குவல் டு 8,75,000. அவ்வளோதான். ஸோ இதான் ஃபைனல் ஆன்சர். 8th கொஸ்டின் முடிச்சிட்டோம். நம்ம வேணா அடுத்த கொஸ்டினுக்கும் ப்ரொசீட் பண்ணிக்கலாம். அடுத்த கொஸ்டின் என்ன இருக்கு? ஓகே, 9th கொஸ்டினோட நம்ம நிறுத்திக்கலாம். Valaramathi sold her pearl set for 30,000 rupees at a profit of 5,000. Find the cost price of the pearl set. ஓகே, சின்னதா அவன் ரிவர்ஸ் பண்ணியிருக்கான். செல்லிங் பிரைஸ் கொடுத்துட்டு ப்ராஃபிட் கொடுத்துருக்கான், காஸ்ட் பிரைஸ் கேட்கறான். ஸோ செல்லிங் பிரைஸ் ஈக்குவல் டு 30,000 rupees. ஸோ இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா செல்லிங் பிரைஸ் ஈக்குவல் டு 30,000, ப்ராஃபிட் ஈக்குவல் டு 5,000, ஃபைண்ட் த காஸ்ட் பிரைஸ். ஸோ ஃபர்ஸ்ட் எழுதிடலாம். அதெல்லாம் ஒழுங்கா எழுதுனா செல்லிங் பிரைஸ் ஈக்குவல் டு 30,000 ரூபா, 30,000. ப்ராஃபிட் ஈக்குவல் டு 5,000. ப்ராஃபிட் ஈக்குவல் டு ருபீஸ் 5,000. 5,000 rupees. வேற என்ன கேட்கறான்? காஸ்ட் பிரைஸ் எவ்வளோன்னு கேட்கறான். காஸ்ட் பிரைஸ் எவ்வளோன்னு கேட்கறான். ஸோ ப்ராஃபிட்னால என்ன அர்த்தம்? ப்ராஃபிட்னால எஸ்பி இஸ் கிரேட்டர் than சிபின்னு அர்த்தம். எஸ்பி இஸ் கிரேட்டர் than சிபி இஃப் யூ வாண்ட் அ ப்ராஃபிட் ஆஃப், இஃப் யூ வாண்ட் ப்ராஃபிட்னாலே இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகணும். அப்புறம் பை 5,000 rupees. ஏன்னா அவன் 5,000 ஃபிக்ஸ் பண்ணிட்டான் ப்ராஃபிட். பை ருபீஸ் 5,000. ஸோ எஸ்பி ஷுட் பி கிரேட்டர் than சிபி பை 5,000. இப்போ சிபி ஷுட் பி லெஸ் தேன் எஸ்பி பை 5,000 rupees. எஸ்பி 30,000 கொடுத்துட்டா. நம்ம சிபி என்னவா இருக்கணும்? உங்களுக்கு இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகணும்னா 25,000 ரூபா இருக்கணும். அப்பதான் உங்களுக்கு எஸ்பி வில் பி கிரேட்டர் than சிபி பை 5,000. அப்பனா சிபி ஷுட் பி ஈக்குவல் டு ருபீஸ் 25,000. அப்பதான் உங்களுக்கு இந்த ஸ்டார் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். சிபி ஈக்குவல் 25,000. அப்பதான் உங்களுக்கு எஸ்பி மைனஸ் சிபி வந்து உங்களுக்கு 5,000 வரும். ஏன்னா ப்ராஃபிட்னா என்ன அர்த்தம்? எஸ்பி மைனஸ் சிபி ஈக்குவல் டு ப்ராஃபிட். அந்த ப்ராஃபிட் எவ்வளவு ரூபான்னு கொடுத்துருக்கான்? 5,000 கொடுத்துட்டான். ஸோ ருபீஸ் 5,000. எஸ்பி கொடுத்துட்டான் ஏற்கனவே 30,000 கொடுத்துட்டான். அப்போ சிபி என்னவா இருந்தா உங்களுக்கு 5,000 ப்ராஃபிட் வரும்? எஸ்பி ஷுட் பி 30,000, சிபி ஷுட் பி 25,000. எஸ்பி நேம் கண்டுபிடிச்சிடலாம். அப்பதான் உங்களுக்கு ப்ராஃபிட் ஆஃப் 5,000 rupees வரும். ஸோ ஆன்சர் வந்து என்ன? சிபி ஈக்குவல் டு 25,000. இதான் ஆன்சர். ஸோ ஃபைனல் ஆன்சர் என்ன? சிபி ஈக்குவல் டு 25,000 rupees. 25,000. அவ்வளோதான். இப்போ நம்ம 10th கொஸ்டின் முடிச்சிடலாம். இப்போ 8 minutes தான் இருக்கு. ஸோ 10th கொஸ்டின் நான் முடிச்சிடறேன். ஓகே, இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸ் வேணா கிளியர் பண்ணிக்கிறேன். இப்போ கரெக்டாக இருக்கும் நினைக்கிறேன். ஓகே, இஃப் குணா மார்க்ஸ் இஸ் ப்ராடக்ட் டு பி சோல்ட் அட் ருபீஸ் 325 அண்ட் கிவ்ஸ் அ டிஸ்கவுண்ட் ஆஃப் ருபீஸ் 30, தென் ஃபைண்ட் த எஸ்பி. மறுபடியும் நான் இந்த மார்க் ப்ராடக்ட்னா என்ன அர்த்தம்? மார்க்ஸ் இஸ் ப்ராடக்ட்னா என்ன அர்த்தம்னா எம்பின்னு அர்த்தம். மார்க்கெட் பிரைஸ் ஆர் டேக் பிரைஸ்னு அர்த்தம். டிபி, டேக் பிரைஸ் ஈக்குவல் டு பி சோல்ட் ஃபார் ருபீஸ் 325. இதான் வந்து உங்களுக்கு மார்க்கெட் பிரைஸ். இதான் மார்க்ஸ் இஸ் ப்ராடக்ட்னா மார்க்கெட் பிரைஸ் ஈக்குவல் டு ருபீஸ் 325 அண்ட் கிவ்ஸ் அ டிஸ்கவுண்ட் ஆஃப் ருபீஸ் 30. டிஸ்கவுண்ட் ஈக்குவல் டு ருபீஸ் 30. இப்போ என்ன கேட்கறான்னா ஃபைண்ட் த செல்லிங் பிரைஸ் கேட்கறான். ஃபைண்ட் த செல்லிங் பிரைஸ், ஃபைண்ட் த செல்லிங் பிரைஸ் கேட்கறான். ஸோ என்ன பண்ணலாம்? இப்போ பேசிக்கா டெஃபினேஷன் உங்களுக்கு தெரியணும். எஸ்பினா என்ன? வித் ரிலேஷன் வித் எப்படி எஸ்பி வித் எம்பி எப்படின்னு உங்களுக்கு தெரியணும். எஸ்பிக்கு எம்பிக்கு என்ன கனெக்ஷன் உங்களுக்கு தெரியணும் பேசிக்கா. ஸோ எஸ்பிக்கும் எம்பிக்கும் என்ன லிங்க்னு தெரிஞ்சா உங்களுக்கு இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணிடலாம். ஸோ எஸ்பினா என்ன பேசிக் இல்லை எம்பினா என்ன? எம்பி ஈக்குவல் டு எஸ்பி வித்தவுட் டிஸ்கவுண்ட். நிறைய தடவை சொல்லியிருக்கேன் இதை, மறுபடியும் சொல்றேன். ஸோ எம்பி ஈக்குவல் டு எஸ்பி வித்தவுட் டிஸ்கவுண்ட். ஸோ இப்போ டிஸ்கவுண்ட் ஈக்குவல் டு 0னா என்ன அர்த்தம்? எஸ்பி ஈக்குவல் டு எம்பின்னு அர்த்தம். இப்போ டிஸ்கவுண்ட் இருந்தால் என்ன அர்த்தம்னா இந்த ஃபார்முலா மாதிரி எழுதணும்னா நீங்க எம்பி ஈக்குவல் டு எஸ்பி பிளஸ் டிஸ்கவுண்ட்னு எழுதலாம். இல்லைனா எஸ்பி ஈக்குவல் டு எம்பி மைனஸ் டிஸ்கவுண்ட்னு எழுதலாம். இந்த டிஸ்கவுண்ட் தூக்கி இங்கே போடலாம் நீங்க. எஸ்பி ஈக்குவல் டு எம்பி மைனஸ் டிஸ்கவுண்ட்னு எழுதலாம். மார்க்கெட் பிரைஸ் மைனஸ் டிஸ்கவுண்ட் ஈக்குவல் டு செல்லிங் பிரைஸ். ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ல ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும்.
இந்த 2 ஸ்டார் ஈக்குவேஷன்ல ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதும். ஸோ நமக்கு கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன்ல என்னது, எம்பி கொடுத்துட்டான், டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டான், எஸ்பி கண்டுபிடிக்கணும். ஸோ எம்பி கொடுத்துட்டான், டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டான், எஸ்பி கண்டுபிடிச்சலாம். எஸ்பி தான் அன்னோன்னு. ஸோ எஸ்பி இஸ் தி அன்னோன். ஸோ கண்டுபிடிச்சலாம். எம்பி எவ்வளோ, 325. டிஸ்கவுண்ட் எவ்வளோ, 30 ரூபா. கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. ஸோ கொஸ்டின் டக்குன்னு வாசிச்சுக்கோங்க சப்போஸ் மறந்துருச்சுன்னா. ஸோ எஸ்பி ஈக்குவல் டு 325 minus 30, which is nothing but 295 rupees. ஸோ எஸ்பி ஈக்குவல் டு rupees 295. இது எப்படி போட்டேன்னா, நான் என்ன பண்ணுவேன்னா ஆக்சுவலா 300 plus 25 minus 13 போடுவேன். ஸோ 300லேருந்து ஒரு 5 இது கொடுத்துரும். அப்படின்னா 295 plus 30 minus 13 வரும். ஆனால் இந்த 30 இந்த 13 கேன்சல் ஆயிடும். ஸோ உங்களுக்கு ரிமைனிங் வந்து 295 மட்டும்தான் இருக்கும். ஸோ எஸ்பி ஈக்குவல் டு 295, which is the ultimate answer. ஃபைனல் ஆன்சர் அதான். ஸோ ஃபைன் த எஸ்பி கேட்குறான், rupees 295 அவ்வளோதான். rupees 295 அவ்வளோதான். ஸோ இதோட நம்ம இன்னைக்கு வீடியோ முடிச்சுக்கலாம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம 9, 10 அப்புறம் என்னெல்லாம் முடிச்சோம், 7, 8 முடிச்சிட்டோம். அப்புறம் 5, 6 முடிச்சிட்டோம். ஸோ 5 to 10 இன்னைக்கு வீடியோவில் கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். அடுத்த வீடியோ நம்ம என்ன பண்ண போறோம்னா 11th கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம 6 கொஸ்டின் முடிச்சிட்டோம்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. இதுல இருந்து 5th கொஸ்டின்ல இருந்து 10th கொஸ்டின் வரைக்கும் முடிச்சிட்டோம். ஸோ அப்பனா 6 கொஸ்டின் முடிச்சிட்டோம். அடுத்த வீடியோ நம்ம 11th கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ அப்ப இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.